இன்றைக்கு முதல் நாள், இது சாம்பல் புதன் என்று இன்னைக்கு 40 நாட்களுடைய முதல் நாள் என்னது? சாம்பல் புதம் அப்படின்னா தவகாலம் பண்டிகை. தவகால பண்டிகைன்னா என்னுடைய அர்த்தம் என்னன்னா மனம் திரும்புதலுக்குரிய பண்டிகை. தவக்காலம் என்பது என்ன? மனம் திரும்புதல் அர்த்தம். தவக்காலம் என்பது என்ன? மனம் திரும்புதல். எதிலிருந்த மனம் திரும்புதல்? நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய குற்றத்திலிருந்து, குறைகளில் இருந்து, நம்ம தெரிஞ்சும் தெரியாம செய்த பாவங்களிலிருந்து மனம் திரும்பி சிலுவைக்கு நேராக நம்ம என்ன பண்ணணும்? வாழ வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இப்போ சாம்பல் புதன் இன்னொரு மக்கள் என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, விசுவாசி நெற்றியில விபூதி பூசிக்கொண்டு சிலுவன் அடையாளமாக கொண்டு, எது அடையாளமாக கொள்வார்கள்? சிலுவை அடையாளமாக நெற்றியில் என்ன பண்ணுவாங்க? சாம்பலை பூசிக்குவாங்க. அதனால சாம்பல் புதன் என்று பெயர் பெற்றது. இது சாம்பல் வந்ததுக்கு இன்னொரு அடையாளம், நாம் மண்ணாக இருக்கின்றோம், அதனால மண்ணுக்கு திரும்புவோம் அர்த்தம். மண்ணாக இருக்கின்றோம், மண்ணுக்கு திரும்புவோம். மண் என்பது சாம்பலை குறிக்கிறது இல்லையா? அதனுடைய காரியங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நல்ல கவனிங்க. சிலுவில் இயேசு எவைகளை சுமந்தார்? முதலாவது ஒன்று, பாவங்களை சுமந்தார். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மாத்திரமே இல்லைங்க, யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவங்களோ அவனுடைய பாவங்களை மாத்திரம் கிடையாது. பாருங்க, சர்வலோகத்தின் பாவங்களை. அப்போ இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் எங்க சுமந்தார்? அவரு சிலுவையிலே சுமந்தார். பாருங்க, நமக்கு மட்டும் தேவன் அல்ல, அவரு எல்லாருக்கும் தேவனா இருக்கிறார். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இன்னமும் என்ன பண்ண, தன்னுடைய பாவங்களுக்காக பரிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பலி செலுத்தி இருக்கிறாங்க இல்லையா? அவங்க இன்னும் அறியாம இருக்கிறார்கள். இந்த உலகத்தின் இரட்சகர் நமக்காக பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் இல்லையா அப்படின்னு என்று அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. அதனால என்ன பண்றாங்க? அவங்க தன்னுடைய பாவங்களுக்காக பலியிடுறாங்க. அப்போ இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள கிரியை செய்யணும். நமக்கு மாத்திரமில்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில மனிதர்களால் மன்னிக்க முடியாத பாவங்கள் இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? நம் தேவன் நமக்கு அந்த பாவங்களை நிவர்த்தி செய்கிறார். அப்படியேப்பட்ட வல்லமை படைத்தவர். பூமியில மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சங்கீதம் 79:9 வாசிங்க. சங்கீதம் 79:9. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யும். உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். ஆமே. நம்ம செய்ய வேண்டியது என்ன பண்ணியாவனே? எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவங்கள் மாத்திரங்கள, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற அல்லேலூயா பலியாகவே அவர் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பாவங்களை எங்க சுமந்தார்? அவரு சிலுவையின் மேலே சுமந்தார். அதுக்கு முன்பாக அல்ல, அவர் அதிகாரம் கொடுக்கப்பட்டது இல்லையா? அதுதான் அந்த சிலுவைக்கு அவ்வளவு மகிமை, சிலுவைக்கு அவ்வளவு மகிமை. அப்போ பாருங்க, தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் ஒரு அடையாளமா இருக்கிறாரோ அந்த அடையாளத்துல ஒரு மகிமை உண்டாகிறது. அந்த அடையாளத்துல உங்களுக்கு புரியுதா? சிலுவையில அவரு பாவங்கள் ஏற்றுக்கொண்டதுனால, சிலுவையில அவர் மரித்ததுனால இல்லையா,
அவரால் அந்த சிலுவை மகிமைப்படுகிறது. அவரால அந்த சிலுவை மகிமைப்படுகிறது. அதான் அநேக ஜனங்க என்ன பண்ணாங்க, அந்த சிலுவை என்ன பண்றாங்க, அவங்க வழிபடுகிறாங்க, தொட்டு என்ன பண்றாங்க, வணங்குறாங்க இல்லையா? ஏன்னா அதுல மகிமை இருக்கிறது, அதுல அற்புதம் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் சென்றாரோ, எந்த இடத்துல ஊழியம் பண்ணாரோ, எங்கெங்கெல்லாம் அற்புதம் பண்ணாங்களோ, அதெல்லாம் என்னது, அந்த இடத்துல அவருடைய மகிமை அங்க விளங்க பண்ணுகிறார். அது சாட்சியாக இருக்கிறது. அது என்னது, சாட்சியாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்கள் இன்னைக்கு புனிதராக மாறிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப நிறைய நம்ம சீசர்கள் பார்த்திருக்கிறோம். சீசருக்குள்ள தேவன் நாங்க ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுனுடைய சுவாடுகள் அடிகள் அவங்க உள்ளத்துல இருக்கிறதுனால, அவங்க சரீரத்துல அதை அடையாளமா ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவே அவங்க சரீரத்துல அடையாளமா ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய மகிமை சீசருக்குள்ள இருந்ததுனாலதான் இன்னைக்கு சீசர் கண்டு என்ன பண்றாங்க, ஜனங்க வழிபடுறாங்க. தொட்டுக்கு மரங்களே இல்லையா? அப்போ இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால, இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த ரட்சக ஏற்றுக்கொண்டதுனால, அவர் நம்ம சரீரத்துல இருக்கிறதுனால நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நமக்குள்ள அந்த அற்புதம் நடக்குது. அந்த அதிசயம் நடக்கும் போது ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவோட மகிமை நமக்குள்ள இருப்பதனால நம்மள அவங்க கனம் பண்றாங்க. நம்மள என்ன பண்றாங்க, அவங்க கனம் பண்றாங்க. நம்ம பொதுவா எல்லாமே என்ன பண்றோம், விக்கிர ஆராதனை தான் செய்யக்கூடாது. ஆனா அந்த விக்கிர ஆராதனை செய்யக்கூடிய அந்த வல்லமை எங்கிருந்து வந்தது, இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளமாக இருக்கிறது இல்லையா? சிலுவை கண்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு அடையாளமா போடுறாங்க. காரணம் என்ன, அவரு அதுல மரித்ததுனால, சிலுவில் அதாவது அறையப்பட்டதுனால அவருடைய மகிமை அதை விளங்க பண்ணுகிறது இல்லையா? சிலுவை வழிபாடு தேவையில்லை, ஆனால் அவருடைய மகிமை அதுல இருப்பதனால ஜனங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வசனம் தெரியாது, வார்த்தை தெரியாது, பைபிள் தெரியாது. அதனால என்ன பண்றாங்க, மற்ற மக்கள், மற்ற புறஜாதி மக்கள் சிலுவை என்ன பண்ணிட்டு போறாங்க, இப்படி போட்டு போறாங்க. எங்கெங்கெல்லாம் சிலுவை இயேசு கிறிஸ்து ஒரு சிலை இருக்குது, என்ன பண்றாங்க, இப்படி எதை போட்டு போடுறாங்க, இப்படிதான் போட்டு போடுறாங்க, சிலுவை தான் போட்டு போறாங்க. அதுல மகிமை அது விளங்க பண்ணுகிறது. அப்புறம் படிப்படி என்ன பண்றாங்க, அவங்க அதுல வர அவங்களுக்கு வாய்ப்பு உண்டாகிறது. இப்படி போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியில் அவங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவங்க ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு. அது ஒரு வழி அவங்களுக்கு, அது ஒரு வாசல் இல்லையா? நம்ம அப்போ விக்கிரக ஆராதனை யார் செய்யக்கூடாது, யார் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள், அவங்கதான் சிலை வழிபாடு கூடாது. புறஜாதிகளுக்கு அது தெரியாது இல்லையா? அதை பத்தி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு எல்லாமே ஒன்று நினைப்பார்கள் இல்லையா? சோ அவங்களை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, இயேசுவை சொந்த ரட்சக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு அதை பத்தி தெரியாது, அவர்கள் வணங்குவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்ல கூடாது. அதை தெரிஞ்சுங்க. மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1:21 மத்திய அவள் ஒரு குமாரனை பெறுவான், பேரிடுவாயாக, ஏனெனில் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்ப நம்முடைய பாவங்களை ரட்சிப்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், இந்த உலகத்துக்கு வந்தார். எப்படி ரட்சித்தார், சிலுவையின் மூலமாக ரட்சித்தார். எதன் மூலமா ரட்சித்தார், ஆமா, மத்திய சுவிசேஷம் 9:6. ஆமா, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அல்லேலூயா. அப்ப பாவங்களை மன்னிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் உண்டு. மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. தேவகுமாரனுக்கு மனுஷகுமாரனுக்கு வித்தியாசம் இருக்கு. இங்க மனுஷகுமாரன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, மனுஷகுமார் அதிகாரம் கொடுக்கப்பட்டது இல்ல. இப்ப சாதாரணமாக இந்த உலகத்தை ஆட்சி ஆடுறாங்க, பூமி ஆட்சி ஆடுறாங்க, நாட்டை ஆட்சி ஆடுறவங்களுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? சீஃப் மினிஸ்டருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதே போலதான் இந்த பூமிய ராஜ்யத்தை ஆளக்கூடிய அதிகாரம் யார் கொடுக்கப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்கள் மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். அது ஆண்டவர் சொல்றார். அடுத்த புத்திமதி நமக்கு வராரு. அல்லேலூயா. நீங்க யாருடைய பாவங்கள் மன்னிக்கிறீங்களோ உங்கள் பாவங்கள் ஆண்டவர் மன்னிப்பார் இல்லையா? ஒருவன் நம்ம இடத்துல பாவம் மன்னிச்சு நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்டா நமக்கு என்ன பண்ணணும்? நீங்க மன்னிப்பு கொடுக்கணுன்றாரு. நம்ம அவனை மன்னிக்கலன்னா கர்த்தர் நம்மளை மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. எபிரெயர் 9:28. எபிரெயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். தரிசனமானார்ல, உயிரோடு இருந்தார்ல. அப்ப என்ன பண்ணாரு? 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். ஏன்னா பாவத்தை ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப தரிசனம் ஆகும்போது அவருக்கு என்ன கிடையாது? பாவம் கிடையாது. பாவம் இல்லாத ஒரு மனிதனை பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவர் என்ன பண்ணாரு? பாவ மனிதனாக மாற்றப்பட்டார் நமக்காக. அல்லேலூயா. ரட்சிப்பு அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவம் இல்ல போனால் இருப்போம். சூப்பர். அடுத்தது நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை போதும் 9 வரைதான். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பது அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 7 வார்த்தையில இன்னைக்கு முதல் வார்த்தை பார்த்தோம். சிலுவையிலே எவைகளை கர்த்தர் சுமந்தார்? பாவங்களை சுமந்தார்.